இப்போ நம்ம எட்ஜில் எப்படி கொரியர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 21 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த இதில் நம்ம கீழே பிளேலிஸ்ட்டில் நம்ம பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே என்ட்ரு பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு ஏதாவது சில டவுட் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிட்டோட நீங்கள் என்ன டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ இதில் நம்ம இப்போ கொரியர் எந்த கொரியர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொரியர் நான் என்ன கொரியர்லாம் மேக்ஸிமம் நான் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் கொரியரு, டிஹெச்எல், ஃபெட்எக்ஸல். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கொரியரும் நல்லாயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணியா அந்த 3 கொரியர்களையும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் என்னோட ரெக்கமெண்டேஷன் இந்த 3லேயும் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அது பெட்ரு. சிலவருக்கு டிஹெச்எல், ஃபெட்எக்ஸ் தான் பெட்டராக இருக்குது. ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்க என்ன கொரியர் பெட்டராகோ ஃபஸ்ட் அதுக்கிட்ட கேட்டுட்டு அது இல்லைனா மட்டும் நீங்கள் இதுக்குள்ளே வாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்னால் மேக்ஸிமம் எல்லா ஊர்லேயும் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் போஸ்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு முடியும்னா போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட போய் என்ன கேட்கணுங்க இருக்கும். டிஹெச்எல் போனீங்கன்னா இந்த மாதிரி நான் கொரியர் பண்ண போகிறேன், எந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ண போகிறேங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்கள் போஸ்ட் ஆஃபீஸோ எந்த கொரியர் பார்ட்னோ அங்கே போங்க. இப்போ டிஹெச்எல் போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸுக்கு டிஹெச் போனால் இந்த மாதிரி கொரியர் பண்ண போகிறேன், அந்த இதில் என்ன ப்ரொசீஜர் இருக்குதுன்னு கேட்குறேன். நான் டிஹெச்எல், ஃபெட்எக்ஸில் நான் பண்ணலை. அந்த இதில் நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் அவங்க அதுதான் பண்ணுறாங்க. அதுதான் கொஞ்சம் அவங்களுக்கு பெட்டராக இருக்குது. ஸோ அது அவங்களுக்கு ஓகேனா நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. நான் இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி கேட்குன்னு கேட்குறேன். போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணிங்கன்னா டிஎன்கே கஸ்டமர் அப்படிங்கிறத கேளுங்க. டிஎன்கே கஸ்டமர் ஆகணும். இந்த மாதிரி நான் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஜிஎஸ்டி, ஐசி கோடு எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு நீங்கள் அதுக்கடுத்து டிஎன்கே கஸ்டமர் ஆகிடலாம். லாகின் பண்ணிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸை நீங்கள் வீட்டிலேருந்தே புக் பண்ணலாம். என்ன போஸ்ட்டு, என்ன வெயிட்டு, என்ன சைஸு, என்ன சென்டிமீட்டர் மட்டும் மென்ஷன் பண்ணிங்கனாலே வீட்டிலேருந்தே நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கொரியர் மென்ஷன் பண்ணலாம். அவங்களே வந்து வாங்கிட்டு போகிற மாதிரியும் ஆப்ஷன் இருக்குது. நீங்களே போய் போஸ்ட் ஆஃபீஸில் கொரியர் பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன் இருக்குது. எல்லாமே அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போது எக்ஸாம்பிள் சொன்னால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸை கொரியர் பண்ணிவிட்டு அதை பார்சல் பண்ண பிறகு என்ன வெயிட் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ சப்போஸ் உங்களோட வெயிட் மிஷின் இருந்தால் நீங்கள் வெயிட் மிஷின் பார்த்துக்கோங்க. 250 ரூபா கிட்ட வரும். சப்போஸ் அவங்களாம் வாங்க முடியல, குறைஞ்ச ரேட்டே போதும், நம்ம 1 கிலோக்கு மேலே தான் அனுப்ப போகிறோம், கிலோ தான் அனுப்ப போகிறோம் அப்படிங்கும்போது இதுவே போதும். இது சப்போஸ் உங்களுக்கு இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது மளிகை இடம் இருந்தால் அந்த இதில் போய் வெயிட் வச்சுக்கோங்க. வெயிட் வச்சிங்கனாலே இதில் நீங்கள் சென்டிமீட்டர், வெயிட்டு, ஹைட்டு, இந்த மாதிரி வெயிட் எல்லாமே மென்ஷன் பண்ணாலே எவ்வளோ ரேட் வரும் அப்படிங்கிறத நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயே பார்த்துக்கலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயே பார்த்துக்கலாங்கும்போது அந்த வெப்சைட்லேயே பார்த்துருக்கும்போது நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸும் போகிற தேவையில்ல, எதுவுமே தேவையில்லாமல் அங்கே நம்ம வீட்டிலேருந்தே எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கலாம். ஆனால் மெஷர்மெண்ட், வெயிட் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இந்த 3 என்னோட அஃபோர்டபுளாக தெரியும் போது எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ் தான் கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவும் தெரிஞ்சுது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சைஸை குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும். சார் இந்த கால்குலேட் பண்ணுற கொரியர் சார்ஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பார்சல் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு 4-5 ஆப்ஷன் உண்டு. தென் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு உண்டு. ஸோ சைஸு, ரேட்டை பொறுத்து இந்த ரேட்டு மாறும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பெட்ரு. போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணால் பண்ணிக்கணும். நம்ம ஜிஎஸ்டி, ஐசி கோடு, எல்இடி கோடு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி வேணால் நம்ம 2500 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணால் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்இடி, ஐசி கோடும் பண்ணிகிட்ருக்கோம். அது 800 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்னென்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது. 5 to 6 ஈவினிங் 5 to 6 எப்போ டவுட் தான் நீங்கள் கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க.